நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்து வணங்கி போற்றி புகழுகிறேன். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படி நீர் கொடுத்த அன்பு தயவு கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்குள் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் கருத்தில் அர்ப்பணித்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த தினத்தில் நம்முடைய தியானத்திற்காக 2 பேதுரு 3 அதிகாரம் 16வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 Peter chapter 3 verses 16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறேன். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. யாருக்காச்சும் புரிஞ்சுச்சா இந்த வசனம்? அல்லேலூயா. அப்போஸ்தல் பவுல் அநேக நிருபங்களை எழுதி இருக்கிறாரு. ஆனா அவர் எழுதின நிருபங்களிலே அநேக காரியங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறதுன்னு யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. ஏன்னா இது பேதுரு எழுதின புக்கு. பேதுரு சொல்றாரு, அன்பு சகோதரனாகிய பவுல் இதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதினதுல நிறைய காரியம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறது அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். அப்ப கல்லாதவர்கள் அப்படின்னா மாயமா வாழ்கிற மக்கள். யாரு? மாயமான வாழ்க்கையில வாழ்றவங்களும் உறுதி இல்லாதவர்களும். எதுல உறுதி இல்ல? கர்த்தருக்குள்ள உறுதியா நிற்க இயலாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல, மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒன்னும் புரியல இல்லையா? வேதம் சொல்லுகிற வாக்கியத்துக்கு மாறாக, வேதம் சொல்லுகிற வசனத்துக்கும் வாக்கியத்துக்கும் மாறாக வசனங்களை புரட்டுகிறவர்களுக்கு என்ன வரும்? கேடு வரும். என்ன வரும்? கேடு வரும். கர்த்தருடைய வசனம் அது பிழையற்றதுமா இருக்கிறது. அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை, எந்த விதமான பிழையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீதியாய், நியாயமாய், உண்மையாய் அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும். அதை பார்க்காம அதை விட்டுட்டு வேத வாக்கியங்களை நமக்கு சாதகமாக அதை மாற்றி கொண்டால், புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய சொந்த காரியத்துக்காக, நம்முடைய சுயநீதிக்காக, நம்முடைய மாம்சத்துக்கு உட்பட்ட காரியத்துக்காக வேத வசனங்களை நாம மாற்றி கொண்டால், அர்த்தங்களை வேறு விதமாய் ஏற்றுக்கொண்டால் நமக்கு கேடு வருவது ரொம்ப உறுதி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவுடைய வசனத்தை ஏசப்பா என்ன சொன்னாரோ அது பிரகாரம் தான் ஏற்றுக்கணும்.
உன் இஷ்டத்துக்கு அதை எடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? ஏதாச்சும் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். அதை புரட்டாதபடிக்கு எப்படி எடுத்துக்கொள்ளணும்? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது பிரகாரமா எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன். உடனே இவ்வளவு லட்சம் எனக்கு வேணும், இவ்வளவு கோடி எனக்கு வேணும், இவ்வளவு 1000 எனக்கு வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன். அப்போ எங்க காசு இன்னும் வரலையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை யாருக்கு இருக்குதோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், கிருபை, அன்பு, தயவு யாருக்கு இருக்குதோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காசு பணம் வந்தா ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அது வந்து மாறாக நம்முடைய யோசனை. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம், பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல அநேக மரணங்கள் சம்பவித்தது. எனக்கு தெரிஞ்சு 3 மரணங்கள் சம்பவித்தது. மரணத்தோடு இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு நான் வந்து உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு வருவாராகில் நான் பரலோகத்துக்கு போக நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏமா பாதி தூக்குற? பாதி தான் போவியா? நல்லா தூக்குங்க. ஏசப்பா இன்னைக்கு வந்தாருன்னா நான் போக ரெடியா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி நம்ம மேல கேடு வரத்தக்கதாக நாம் அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அவைகளை மாற்றக்கூடாது. இப்போ 2 தீமோத்தி 3:16 வாசிங்க. 2 தீமோத்தி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எதனால யார் எழுதியிருக்கிறது? யார் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியானவர் அருள செய்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் அனைத்தும் என்னவா இருக்கிறது? தேவனா இருக்கிறது, கர்த்தரா இருக்கிறது, இயேசுவா இருக்கிறது. அப்போ வார்த்தை என்று சொன்னால் அது கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்று சொல்கிற வார்த்தை, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வாக்கியங்களை நமக்கு சொந்தமாக, நமக்கு இஷ்டமாக, நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியத்துக்காக அதை புரட்டுகிறவர்கள் கேடு வரும் அவர்களுக்கு. ஹல்லேலூயா. உபாகமம் 4:2 வாசிங்க. டியூட்டானமி chapter 4 verses 2. டியூட்டானமி chapter 4 verses 2. உபாகமம் 4:2. நான் உங்களுக்கு கற்பிக்கும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தையில நீ ஒரு வார்த்தையும் அதுல கூட்டக்கூடாது, நீ அதுல ஒரு வார்த்தையும் குறைக்க கூடாது. ஏசாமி இப்படி சொல்லிக்கிறாரு, அதனால நான் இப்படி செய்வேன். வேதம் இப்படி சொல்லுது, அதனால நான் அப்படி செய்வேன். அந்த ஊழியக்காரர், டிவில வர ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, அதனால நான் இப்படி சொல்றேன். இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். நல்லா கவனிக்கணும். அப்போ வேத வாக்கியங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி தெளிவாய் நாம் வாசிக்க வேண்டும், அதை எப்படி நாம உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதை கொடுத்த ஆவியானவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியல, என்னது இந்த வசனம் எனக்கு புரியல, நான் வந்து இத வேற விதமா அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எனக்கு கேடு வராதபடி ஆவியானவர் இதுல இருக்கிற உண்மையான ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம வாசிக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வேத ரகசியங்களை
உண்மையாக, தெளிவாக, சத்தியமாக நமக்கு எடுத்து சொல்லுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேதம் இப்படி சொல்லிச்சு, வேதம் அப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கின்னு அதை நமக்கு கேடு உண்டாகும்படி நாம செய்கிறது நியாயம் அல்ல. அல்லேலூயா. எரேமியா 23:36 வாசிங்க. எரேமியா 23:36. எரேமியா 23:36. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை, ஆனால் கர்த்தரால் வரும் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அது என்னவென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? புரட்டுகிறீர்கள். இயேசு மன்னிக்கிற தெய்வம். அதனால ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு அப்படின்னு நம்மளே ஏத்துக்கிறது. இங்கதான் போகணுமா சர்ச்சுக்கு, எல்லா இடத்துலயும் ஒரே இயேசு தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளே மாத்திக்கிறது. சர்ச்சுக்கு போய் தான் ஜெபம் பண்ணணுமா, வீட்டிலே ஜெபம் பண்ணா ஏசப்ப கேட்க மாட்டாரா அப்படின்னா அது உபதேசம். அப்போ இப்படியாக வார்த்தைகளை நமக்கு சுயநலமாக புரட்டுகிற காரியங்கள் நமக்கு கேடு உண்டாக்கும். அல்லேலூயா. என்ன உண்டாக்கும்? கேடு உண்டாக்கும். நம்மளே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிரு. வேதம் சொல்லுற வார்த்தை வேற, ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிற வார்த்தை வேற. அப்போ தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை புரட்டுகிறவர்கள் கேடு உண்டாகும். அல்லேலூயா. மத்தேயு 15:9 வாசிங்க. மேத்யூ 15:9. மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். அல்லேலூயா. யாருடைய கற்பனை? மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து. அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் அப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இப்படிதான் இருக்க போறேன், அப்படிதான் இருக்க போறேன். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாக ஆராதனை செய்கிறார்கள். எனக்கு எப்படி ஆராதனை செய்யறாங்க? ஆமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி மனுஷர் சொல்ற எல்லா வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? தேவனை வீணாக ஆராதனை செய்கிறோம். இதை யார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொன்ன வார்த்தை. அப்போ மற்றவர்கள் தேவனுடைய வார்த்தை புரட்டுகிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? புரட்டக்கூடாது. சில பேருக்கு வேதம் ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. வேதத்துல இருக்கிற அர்த்தத்தெல்லாம் வேற வேற மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி உண்டாகும்? அவனுக்கு கேடு உண்டாகும். மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வீணாக ஆராதனை செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுபடி நம்ம கேட்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுதான் சத்தியம் டிவில சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? புரட்டி போடக்கூடாது. அது நமக்கு கேடு உண்டாகும். அடுத்ததா வாசிங்க. எபிரியர் 5:12. ஹீப்ரூஸ் 5:12. காலத்தை பார்த்தால்
போதகரா இருக்க வேண்டிய அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் இப்ப யாரா இருக்கணும்? போதகரா இருக்கணும். ஏன் போதகரா இருக்கணும்? நாமெல்லாம் 20 வருஷம் விசுவாசிகள், 15 வருஷம் விசுவாசிகள், 10 வருஷம் விசுவாசிகள். நாமெல்லாம் பைபிளை வந்து இப்ப கரைச்சி குடிச்சிடணும் நம்ம. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு வந்து நீ போதகரா இருக்க வேண்டியவன், ஆனா நீ எப்படி இருக்கிற? குழந்தையா தான் இருக்கிற. அப்போ வசனங்களை நீ என்ன பண்ற? புரட்டி போடுகிற. வசனத்தை வசனமாக உண்மையாக சத்தியமாக நீ எடுத்துக்கொள்ளாமல் அதை புரட்டுகிறபடினாலே மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் நான் என்ன பண்றோம்? நாம உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாம் குழந்தைகளா இருக்கிறீங்க. போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப வேத வசனங்களை நாம அதில் இருக்கிற ஆழ அர்த்தங்களை தெளிவாய் புரிந்து கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படும் போது நாம எப்படி மாறுறோம்? போதகர்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. என்னவா மாறிவிடும்? போதகர்களா மாறிவிடுகிறோம். அப்போ நாம பேசுற ஒரு வார்த்தையிலும் தேவ ஆவியானவர் வல்லமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நாம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆனா நாம மற்றவங்க போயிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க இப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா வேத வசனத்துல நாம உறுதி இல்லாதவர்களா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? வேத வசனத்துல உறுதி இல்லாதவர்களா குழந்தைகளா இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்னும் தெரியுது இல்லை. ஏதோ வரோம், கேட்கிறோம், போறோம், அவ்வளவுதான். நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளுக்கு நாள் பிரச்சனை, போராட்டம், நாளுக்கு நாள் பிரச்சனை, போராட்டம். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை புரட்டி கேடு உண்டாகும். நமக்கு என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வாசிங்க 2 பேதுரு 2:15. 2 Peter 2:15. 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அல்லேலூயா. அப்போ செம்மையான வழியை விட்டு தப்பி சென்ற பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். இந்த பிலேயாம வந்து இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பாலாக் வந்து கூட்டிட்டு போறான் ராஜா. இவன் என்ன பண்ணா, நான் வரமாட்டேன்பா, அவங்க எல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, நான் வந்து சாபம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன ஆசைப்பட்டான்? நம்மளுக்கு எதனா கிஃப்ட் வரும், நமக்கு எதனா பணம் வரும், ராஜா நம்ம எதனா கிஃப்ட் கொடுப்பான், அந்த கிஃப்ட் நம்மளுக்கு வரும், நம்ம போய் என்ன பண்ணிடலாம்? சாபம் குத்தலாம். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலை ஏசப்பா ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது தெரிஞ்சுக்கிட்டு அவன் போறான். அப்ப என்ன பண்றான்? வேதத்தை புரட்டுகிறான். புரட்டுன அவனுக்கு கழுத வந்து பேசி அவன் மதிகேட்டை வந்து அவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை காசுக்காகவோ பணத்துக்காகவோ வருமானத்துக்காகவோ கிஃப்ட்டுக்காகவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? புரட்டி போடக்கூடாது. அல்லேலூயா.
இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் அதிகாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? கவர்மெண்ட் ஆபீசர், அரசாங்கத்துல வேலை செய்யற ஒரு ஆபீசர். இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போறோம். போய் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. உங்களதான் கேக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ப்ரமோஷன் தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் உயர போகிறீர்கள். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? காணிக்கைக்கு. என்னத்துக்கு? காணிக்கைக்கு. அப்புறம் நமக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப், பர்த்டேக்கு கிஃப்ட், கல்யாணத்துக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாருனால பிக் ஷாட் அவரு. அப்படி நம்ம போய் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லுவோம். போயிட்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார், நீ லஞ்சம் வாங்க கூடாது அப்படின்னு யாரா சொல்றா? போயிட்டு அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பீலேயாம் ஆசைப்பட்ட அநீதியின் சம்பளத்துக்காக வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாய் நாம காணப்படுகிறோம். அதனாலதான் நமக்கு என்ன வந்திருக்குது? கேடு வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக, கர்த்தருடைய வசனத்தை சத்தியமாக நாம ஏற்றுக்கொள்ள கூடிய மன நமக்கு வேணும். அல்லேலூயா. அதை நாம புரட்டி போட்டோம்னு சொன்னா, மனுஷனுக்காகவோ ஆதாயத்துக்காகவோ மற்ற காரியங்களுக்காக அதை புரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கேடு கண்டிப்பா வந்தே வரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. யாக்கோபு 1:8 வாசிங்க. ஜேம்ஸ் 1:8. யாக்கோபு 1:8. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ரெண்டு மனசு. அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, ரெண்டு மனசு. இந்த பக்கம் இயேசுசாமியும் வேணும், இந்த பக்கம் என்ன வேணும்? உலகமும் வேணும். ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், இந்த பக்கம் இயேசுவும் வேணும். அல்லேலூயா. ரெண்டு மனசு. இந்த பக்கம் இவரும் வேணும், அந்த பக்கம் அவரும் வேணும். அப்போ இரு மனம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வாசிங்க. தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். அவனுடைய வழியில அவன் நிரந்தரமான ஒரு இதுவே இல்லை, கிடையாது. நிலையற்றவர்களா இருக்கிறார்கள். அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க ஒண்ணுமே தெரியறதில்லை. எல்லாமே அவன் வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர் தான். அவன் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் உறுதியா நிக்க மாட்டான். எனக்கு இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். இல்லையா? இப்ப இயேசு கிட்ட வரோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடு. அந்த பக்கம் போய் விஜய் பாட்டுக்கு ஆடு டான்ஸ். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இருமனம் உள்ளவர்கள், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஏன்னா வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை தங்களுக்கு சாதமாக, தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற விதமாக வசனங்களை மாற்றிக் கொள்கிறவர்கள், அவர்களுக்கு கேடு கண்டிப்பா வந்தே வரும். அல்லேலூயா. மனுஷனுக்கு மறைவாய் அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் முன்பதா எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியும். கர்த்தர் முன்பதா எதையுமே மறிக்கவே முடியாது. நாம் எல்லாம் கர்த்தர் முன்பதா நிர்வாணிகளா இருக்கிறோம். அவருக்கு மறைவா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வரும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வரும். நான் ஒரு மனுஷனை நல்லவன் நான் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டோட பார்வைக்கு அவன் எப்படி இருப்பான்னு தேவனுக்கு தான் தெரியும். அதனால வசனங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? புரட்டி போட்டு இரு மனமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. உறுதியாய் ஒரே ஒரு கர்த்தர் என்கிற அவருடைய நாமத்துக்காகவும், அவருடைய வார்த்தைக்காகவும், வசனத்துக்காகவும், பரலோக ராஜ்யத்துக்காகவும் நாம வாழ வேண்டியவர்களா இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 3:19 வாசிங்க. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே,
அவருடைய லட்சையே. இவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. எதை பத்தி யோசிக்கிறாங்க? பூமிக்கு அடுத்தவைகளை அவர் சிந்திக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு. அல்லேலூயா. அப்போ 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்பார்த்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. ஃபீஸ்டிங் பிரேயருக்கு 100 பேர் வராங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு 15 பேர் வராங்க. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஃபீஸ்டிங் பிரேயர்னா என்ன? பிரியாணி பிரேயர். அப்போ அவருடைய தேவன் என்ன? வயிறு. காசுக்காகவோ பணத்துக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ தேவனை ஆராதிப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறவர்களா இந்த உலகத்துக்கான காரியங்களை, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அல்ல. வாசிங்க 19வது வசனம் மறுபடியும், கடைசி பகுதி. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். எதை பத்தி யோசிக்கிறாங்க? பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நமக்கு ஒரு ஆதாயம் வேணும், வருமானம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்தவைகளையே அவர் சிந்திக்கிறார்கள். ஆனால் மேலான கர்த்தரை யாருமே என்ன பண்றதில்ல, யோசிக்கிறதுல, எதிர்பார்க்கறது இல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, கர்த்தரை நாம் எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறோம். இந்த பூமிக்கு உள்ள காரியங்களை பத்தி யோசித்து சிந்திச்சு அது பின்னாடி போறவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அவருக்கு கேடுதான் வரும். அல்லேலூயா. நாம எதை எதிர்பார்க்கணும்? கர்த்தரை எதிர்பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு, வேதம் இப்படி சொல்லுது, ஏசப்பா இப்படி சொல்றாரு, அதனால நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் நடந்துக்குவேன் சொல்லி புரட்டுகிறவர்களுக்கு கேடு உண்டாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வாசிங்க. மத்தேயு 16:23 எடுங்க. மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரல் உண்டாக்குகிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாம யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? கர்த்தரையா, அல்லது இந்த உலகத்துல இருக்கிற சொந்த பந்தங்களையா, கணவனையா, மனைவியா, அப்பா அம்மாவையா, பிள்ளைகளையா, சொந்தங்களா, பந்தங்களா, மாமா மச்சான், இவங்களை நாம பிரியப்படுத்த விரும்புறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க மாட்டேன்றாய். அல்லேலூயா. சர்ச்சை எங்க போகுது பிரதர்? இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். கம்யூனியன் போனா போகுது, சாயந்தரமா வந்து பாஸ்டர் கிட்ட எடுத்துக்கினா போச்சு. எங்க போறாரு பாஸ்டர்? கம்யூனியன் எங்க போகுது? சர்ச்சையிலே தான் போனாலும் போய் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, பேதுரு வந்து இருமன உள்ளவனாய் செயல்படுறான். எப்படி செயல்படுறான்? பேதுரு எப்படி செயல்படுறான்? இருமனம் உள்ளவனாய் செயல்படுறான். எப்படின்னா, முதலாவது வந்து தேவன் வெளிப்படுத்துகிற, அதாவது தேவனுக்கு இடம் கொடுத்து, தேவன் உடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்குள்ள வருது. வாசிக்க அதே
16 வாசிங்க. அதே மேத்யூ 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 16வது வசனத்துல யாரு பேதுருடைய உள்ளத்துல பேசுறது? பிதாவாகிய தேவன் பேசுறாரு. யார் பேசுறாரு? பிதாவாகிய தேவன் பேசுறாரு. அதே 23வது வசனத்துல யார் பேசுறது? ஏசப்பாவா? 23ல யார்? பிசாசு பேசுறது. 16வது வசனத்துல யார் வெளிப்படுத்துறது? பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துறார் பேதுருடைய உள்ளத்துல. 23வது வசனத்துல யார் வெளிப்படுத்துறது? பிசாசு. அதே பேதுருடைய உள்ளத்துல. இங்க கூடி வந்திருக்கிற நாம் இந்த பக்கம் கர்த்தருக்கும் இடம் கொடுக்கிறோம், அந்த பக்கம் பிசாசுக்கும் இடம் கொடுக்கிறோம். இருமுகமுள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இஷ்ட பிரகாரம் தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும். என் சுயநலத்துக்காக வார்த்தையை மாற்றி புரட்டி எடுத்துக்கிறது, அதுதான் கேடு உண்டாகும். நீ மனுஷனின் கர்த்தருடைய சிந்தை அல்ல, மனுஷனுடைய சிந்தை உனக்கு இருக்கு. அல்லேலூயா. இதே நாம யோவான் 21:20 நாம வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 21:20 வாசிக்கலாம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று அவருடைய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். இப்போ கவனிங்க. இப்போ ஏசாமி பேதுரை பார்த்து சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பையாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முடிவு இப்படிதான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. இப்ப பேதுருக்கு என்னன்னா, பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, அவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும். யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் இங்க பாருங்க. இப்போ பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அன்பான சிஷ்யர்கள். அதுல இயேசுவுக்கு பிரியமான சிஷ்யன் யாரு? யாரு சொல்லுங்க. இப்பதானே வாசிச்சீங்க. யோவான். ஏசப்பாவுக்கு பிரியமான சிஷ்யன் யாரு? யோவான். இப்போ இங்கதான் இருக்குது, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஏசப்பாவுடைய மார்பில சாய்ந்து இருந்தவன் யோவான். இயேசுக்கு அன்பா இருந்தவன் யோவான். இப்ப பேதுருவும் சீஷர் தான், யோவானும் சீஷர் தான். இப்ப பேதுரு ஏசப்பா கிட்ட இவனுடைய முடிவு என்ன, இவனை பத்தி என்ன சொல்லுங்க அப்படின்னு பேதுரு கேட்கிறார். யார பத்தி? யோவானை பத்தி. இவர் 2 பேருக்கும் இடம் கொடுத்துட்டாரு. யாரு? பேதுரு. இவர் என்னன்னா, அவனுடைய முடிவு என்ன ஆகும் நான் தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம காரியம் என்ன நடக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் முடிவு என்ன நடக்குது அதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது. எப்படி அவன் என்ன பண்ணுவான், இவன் எப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி, மற்றவங்களுடைய குறித்து நாம கவலைப்பட்டு இருக்கிறோம். இப்போ அன்பா இருந்த யோவானுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? நான் வரும் அளவும் அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்னன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வரும் அளவுக்கு அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், பேதுருவை போல தேவனுக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுத்து தேவனுடைய சிந்தையை சிந்திக்காமல் மனுஷனுடைய சிந்தையை சிந்திக்கிற பேதுருவை பார்க்கிறோம். கர்த்தருக்கு இயேசுவுக்கு அன்பா இருக்கிற யோவானை போல நாம் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா.
இப்போ இந்த யோவானுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வாசிங்க ரெவலேஷன் 1:1 வாசிங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் யார்கிட்ட கொடுக்கிறாரு? இயேசு கிட்ட கொடுக்கிறாரு. இயேசு யார்கிட்ட கொடுக்கிறாரு? தூதன்கிட்ட கொடுக்கிறாரு. யார்கிட்ட கொடுக்கிறாரு? தம்முடைய தூதனை அனுப்பி தூதன்கிட்ட கொடுக்கிறாரு. அந்த தூதன் யார்கிட்ட வந்து கொடுக்கிறாரு? யோவான்கிட்ட கொடுக்கிறாரு. அப்போ பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய தூதர்கள் யாருக்காக செயல்படுறாங்க? நமக்காக, தமக்கு அன்பா இருக்கிறவர்களுக்காக செயல்படுறாங்க. இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் யோவானுக்கு கொடுக்கிறார். நீ இதை வந்து எழுதணும்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன் அப்படி தராரு? 3வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இவைகளில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யோவான் கிட்ட என்ன கொடுக்கிறாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன்னா யோவானு கர்த்தருக்கு மட்டும்தான் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் அவன் கேட்டான். அவன் வேதத்தை அவன் புரட்டல. சத்துருக்கு அவன் இடம் கொடுக்கல. பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்கல. யாரு? யோவான். அந்த யோவானுக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்கிட்ட கொடுக்கிறாரு. தன்னுடைய தூதர் வந்து அந்த சிஷ்யன் கிட்ட கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளும் இவைகளை கேட்கிறவர்களும் இவைகளின்படி நடந்து கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் பைபிள் படிக்கிறவர்களும் சத்திய வசனங்களை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, அதில் இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை விட்டுட்டு கர்த்தருடைய வசனத்தை புரட்டி தங்களுக்கு சொந்தமாக தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற விதமாக நான் இப்ப லீவ் போடணும்னா அதுக்கு ஒரு வசனத்தை எனக்கு ஏற்ற மாதிரி ஏத்துக்கிறது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு செய்யணும்னா அதுக்கு என்னுடைய தேவனுடைய வசனத்தை வேற புரட்டி போட்டு கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. அப்போ இந்த மாதிரி அநேக தீர்க்க தரிசனங்கள் அநேக வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள் புரட்டி போடுகிற மக்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சினிமா பார்த்தா தப்பு இல்ல, சீரியல் பார்த்தா தப்பு இல்ல, குடிச்சா தப்பு இல்ல, ஸ்மோக்கிங் பண்ணா தப்பு இல்ல, அப்ப பாவம் பண்ணா தப்பு இல்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து ரத்தத்தை கழுவிட்டாரு, சொல்ல பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அநேக துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் தான் நாம் கை கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்தி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதுல செயல்பட்டா நமக்கு கேடு உண்டாகும். பைபிளை நல்லா படிக்கணும். பைபிளுடைய ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கேட்கணும். இதுல எழுதிக்கிற யாவரையும் நம்ம என்ன பண்ணோம்? கை கொண்டு நடக்கணும். அப்பதான் நம்ம பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மற்றவர்கள் இந்த கள்ளர்களும் நிலை இல்லாதவர்களும் கர்த்தருடைய வசனத்தை புரட்டி போடுகிறது போல
தங்களுக்கு கேடு உண்டாகும்படி புரட்டி போடுகிறது போல நாங்கள்